ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோவோட டைட்டில் பார்க்கும்போதே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் லைட்டாக ஒரு பில்டப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்டேஜில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? அப்படி நம்ம ஆசைப்படும் போது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஒரு டாகாக தான் இருந்திருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டாக். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிளேவை கொஞ்சம் நீட்டமாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பட்ஸை வச்சு 4 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். பட்ஸுனால் நீங்கள் வேறு ஏதாவது கொஞ்சம் பிளண்ட்டான ஒரு டூல் வச்சு நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியாவையும் லைட்டாக அப்படியே குட்டி குட்டியாக பிஞ்ச் பண்ணி அதை 4 லெக்ஸ் மாதிரி கொண்டு வரணும். அந்த டிவைட் பண்ணுறதுக்காக ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே பட்ஸையே வாட்டரில் லைட்டாக வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ப்ரஷ் பண்ணுற மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா நம்மளோட டாகோட சர்ஃபேஸ் இன்னும் ஸ்மூத்தாக கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம டாகோட பாடி மட்டும் தான் பண்ணணும். அதனால அதோட தலை செய்கிறதுக்காக கொஞ்சம் அடிஷ்னலாக கிளேவை அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஹெட்டும் பாடியும் தனித்தனி பீஸாக ஆட் பண்ணோம் இல்லையா? அதனால 2க்கு இடையில ஒரு சின்ன கிராக் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்மூத் பண்ணுறதுக்காக கையை லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதை நம்ம ரப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கிடைக்கும். ஹெட்டோட டாப் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக பிஞ்ச் பண்ணி 2 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் கையை மறுபடியும் வாட்டரில் வெட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் ஸ்மூத் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா டாகோட இயர்ஸ் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்படி மெல்ல ஸ்மூத் பண்ணி நம்ம இயர்ஸ் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்ஸோட நோஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதனால அதுக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் கிளேவை ஆட் பண்ணி முன்னாடி செஞ்ச அதே ப்ராசஸ் தான். லைட்டாக வாட்டர் வெட் பண்ணி அதை மறுபடியும் ஸ்மூத் பண்ணோம் அப்படின்னா 2 தனித்தனி பீசஸாக தெரியாமல் ஒரே பீஸ் மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரெஷர் ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும். எதனால் அப்படின்னா நம்மளோட கிளே மாடல் இன்னும் வெட்டாக இருக்குது. இப்போ நம்ம அதிக ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஷேப்பில் அது டிஃபார்ம் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட்ஸோட காட்டன் எண்டு இருக்குது இல்லையா? அந்த எண்டை வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டாகோட இயர்ஸ் இன்னும் அழகான ஷேப்பில் வரும். இதுக்காக ஃப்ரெஷ்ஷாலாம் பட்ஸ் எடுக்க வேணாம். ஏற்கனவே ஒரு பட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா? அதே யூஸ் பண்ணால் போதும். எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கிளே மாடல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 hours வரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட கிளே டாக் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டாகுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். பட் பெயிண்ட் பண்ணுற டைமில் நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண எதுவுமே இருக்காது. அதனால நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ண ஒரு செக்ஷனான ஜென்ரல் நாலேஜ் அபவுட் டாக்ஸ் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஜிகே செக்ஷன். இன்னைக்கு நம்மளோட ஜிகே டாபிக் டாக்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் வேட்டையாடுறதுக்காக ஓநாய்களை டொமஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்படி டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட ஓநாய்கள் ஒரு காலத்தில் எவால்வ் ஆகி அதுங்க தான் நம்மளோட பெட் அனிமல்ஸ் டாக்ஸாக நிற்கிது. நல்ல வேலை எவால்வ் ஆச்சு, இல்லைன்னா நம்ம நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நாய்களுக்கு மனிதர்களோட 40 மடங்கு அதிகமான மோப்ப சக்தி இருக்குதான். இதனால நாய்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வெடிகுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பயன்படுத்தவும் செய்றாங்க. நாய்களோட மோப்ப சக்தியை பயன்படுத்தி ஒருத்தர் உடல்ல இருக்க நோய்களை கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் அமெரிக்கா கோவிட் அப்போ நாய்களை வச்சு யார் யாருக்கு கொரோனா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. உலகத்திலேயே வேகமான உயிரினம் எது? சீட்டா. அந்த சீட்டாவால 70 மைல் பெர் ஹவர் ஓட முடியும். ஆனால் அந்த வேகத்தை வெறும் 30 நொடிகள் மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். அதே நேரத்தில் கிரே ஹவுண்ட் வகையை சேர்ந்த நாயால் 35 மைல் பெர் ஹவர் வேகத்தில் 7 மைல் தூரம் வரை ஓட முடியும். இதனால சீட்டா எவ்வளோ வேகமாக ஆரம்பித்தாலும் கடைசியாக அந்த போட்டியை வெற்றி பெறுறது யாராக இருக்குன்னா கிரே ஹவுண்ட் தான். அதனால மறுபடி என்ன நிரூபணம் ஆகுது? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். இதுதான் நம்ம டாகோட ஃபினிஷ்டு லுக். கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டாக் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம டாகை பற்றி பார்த்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? இதை தவிர நம்ம வேறு ஏதாவது ஃபேக்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாய்.